இப்போ கொள்ளு குழம்புக்கு 2 ஸ்பூன் மட்டும் கொள்ளு எடுத்து வறுத்துக்குவோம். வறுத்து பொடி பண்ணி போட்டோம்னா அந்த கொள்ளு வாசம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். போதும், வாசம் வந்துடுச்சு. இதை மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிடுவோம். கொள்ளு 100 கிராம் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த தண்ணியை இருத்துட்டு நம்ம வேறு தண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா இந்த தண்ணியோட நீங்கள் வேக வச்சிங்கன்னா கேஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்கும். 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு 1 ஸ்பூன். நம்ம 4 சவுண்டுக்கு வச்சோம், 4 விசிலுக்கு வச்சோம். நல்லா வெந்துருச்சு. இந்த கொள்ளு அப்படியே நம்ம குழம்புல போட்டோம்னா தட்டைப்பயிர் பாசிப்பயிர் மாதிரி ருசி இருக்காது, கொஞ்சம் சவச்சவன்னு இருக்கும். அதனால் தண்ணியை இழுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ தண்ணியை இழுத்துட்டு அந்த கொள்ளை மிக்சியில் குறைன்னு அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது அந்த தண்ணி இதையும் சேர்த்துக்கும். இப்போ நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், பூண்டு 10 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு, ஒரு 15-20 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி பழம் 2 பழம் சேர்த்துருக்கேன். உருண்டை பழம், ரொம்ப புளிக்காது. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஜீரக பவுடர் 1 ஸ்பூன், மல்லி பவுடர் 3 ஸ்பூன், சில்லி பவுடர் 2 ஸ்பூன். அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு கிண்டுங்க, ஏன்னா பவுட்ரு கருகி போயிடக்கூடாது. இதில் புளி நெல்லிக்காய் அளவுக்கு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சிக்கின்றோம். அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்க கொள்ளு பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ புளி கரைசல் தண்ணி, இப்போ கொள்ளு வேக வச்ச தண்ணி, இதிலே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க கொள்ளு, இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் இப்போ கல் உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிடவும், சாதத்தில் நெய் ஊற்றி போட்டு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். புளி குழம்புங்கிறதுனால கொஞ்சமாக வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இதில் நம்ம சின்ன வெங்காயத்தை வறுத்து போட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்குங்கிறதுனால 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சீரகம். கொள்ளு குழம்பு ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.